வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் பிளேந்திரன் சுலாக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆறாம் வகுப்பு பாடத்திட்ட சீர்திருத்தம் 2027 ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கல்வி அமைச்சுக்கு முன்பாக முன்னெடுத்த சத்தியாகிரக போராட்டம் நிறைவு. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில். கண்டி அக்குரணை பிரதேச சபையின் மாதாந்த கூட்டத்தில் முரண்பாடு. அருகம்பையில் ஆஸ்திரேலிய மத மத்தியஸ்தலம் மூடப்பட்டமைக்கு சிங்கள ராவிய அமைப்பு கண்டனம். இனி தொடர்வன முதன்மை செய்தி. தரமாறு பாடத்திட்ட சீர்திருத்தம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். தரமாறு பாடத்திட்ட சீர்திருத்தம் 2026 2027 ஆண்டிற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆறாம் வகுப்பு பாடத்திட்டம் குறிப்பாக ஆங்கில பாடத்தொகுதி மற்றும் சில விடயங்கள் தொடர்பாக சமூகத்தில் சில குழப்பங்கள் நிலவுவதை நாம் அறிவோம். அந்த குழப்பங்களுக்கு பல்வேறு காரணங்கள் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. சிலர் இதனை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துகின்றனர். சிலர் சட்ட வழக்குகளில் இருந்து தப்பிப்பதற்காக இதனை பயன்படுத்துகின்றனர். இன்னும் சிலர் இழந்த அதிகாரத்தை மீண்டும் பெறுவதற்கான ஒரு வழியாக இந்த குழப்பத்தை பயன்படுத்த முயற்சிப்பதாக தெரிகிறது. இவ்வாறான காரணங்களால் இந்த பாடத்திட்டம் தொடர்பான சில குழப்பங்கள் சமூகத்திற்குள் உருவாக்கப்படுவது போல் தோன்றுகின்றது. ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் சிறு அளவிலான அவிசுவாசம் இருந்தால் கூட இந்த கல்வி சீர்திருத்தங்களை அப்படியே முன்னெடுத்துச் செல்ல முடியாது என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதன்படி ஆறாம் வகுப்பு ஆங்கில பாடத்தொகுதி தொடர்பாக எழுந்துள்ள நிலைமை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை நடத்தியது. மேலும் கல்வி அமைச்சும் ஒரு விசாரணையை நடத்தியது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அறிக்கை மற்றும் கல்வி அமைச்சின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை ஆகியவற்றின் அடிப்படையிலும் அண்மை காலமாக ஜனாதிபதி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் கல்வியலாளர்கள் உள்ளிட்ட பல குழுக்களுடன் நடத்திய கலந்துரையாடல்களின் அடிப்படையிலும் அமைச்சரவை சில தீர்மானங்களை எடுத்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் 5 தூண்களை கொண்ட கல்வி சீர்திருத்தங்களில் முதலாம் தரத்திற்கான சீர்திருத்தங்களை எந்த மாற்றமுமின்றி முன்னெடுத்துச் செல்வது என தீர்மானிக்கப்பட்டது. ஆறாம் வகுப்பு பாடத்தொகுதி குறிப்பாக ஆங்கில பாடத்தொகுதி தொடர்பாக தேசிய மீளாய்வுக்கு அவகாசம் வழங்கப்படும். அதன்படி ஆறாம் வகுப்புக்கான பாடத்திட்ட சீர்திருத்தம் 2026 ஆண்டில் அல்லாமல் 2027 ஆண்டிலேயே ஆரம்பிக்கப்படும். அதேபோல் மனிதவள மேம்பாடு, உட்கட்டமைப்பு மேம்பாடு, நிர்வாக சீர்திருத்தங்கள், மதிப்பீடு மற்றும் மதிப்பாய்வு மற்றும் பொது விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஆகியவை திட்டமிட்டபடி செயல்படுத்தப்படும். ஆறாம் வகுப்பு ஆங்கில பாடத்தொகுதி தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் வெளிவந்த கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது தேசிய கல்வி நிறுவனம் தேவையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுக்கும். இது மிக விரைவாக செய்யப்படும். தேவையான கடும் நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் தயாராக உள்ளது. இதற்கமைய நேற்று கூடிய அமைச்சரவை இந்த தீர்மானங்கள் குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் கலந்துரையாடி இந்த முடிவுகளை எட்டியுள்ளது. அவசிய வினய கிரியாமார்க கන්නவா. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கல்வி அமைச்சுக்கு முன்பாக முன்னெடுத்திருந்த தனது சத்தியாகிரக போராட்டத்தை முடித்துக் கொண்டுள்ளார். தரமாறு மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை அடுத்த வருடம் வரை ஒத்திவைப்பதாக அரசாங்கம் அறிவித்ததை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கல்வி அமைச்சுக்கு முன்பாக முன்னெடுத்திருந்த தனது சத்தியாகிரக போராட்டத்தை முடித்துக் கொண்டுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களை அவசரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்வி அமைச்சுக்கு முன்பாக அவர் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். இந்நிலையில் குறித்த சீர்திருத்தங்களை ஒத்திவைக்க அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை எடுத்து தனது போராட்டத்தை கைவிடுவதாக அவர் அறிவித்துள்ளார். கல்வியை ஆபாசமயப்படுத்தவே அரசின் முயற்சியை மாற்றும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கல்வியை ஆபாசமயப்படுத்தியமே தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு முறை மாற்றமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி மாவட்டம் கொலன்ன தேர்தல் தொகுதியில் இன்று நடந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
අපේ රටේ වටිනාම සම්පත දරු සම්පත. நாட்டின் மிகவும் மதிப்புமிக்க வளமான பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து சிறந்த நிகழ்காலத்தையும் சிறந்த எதிர்காலத்தையும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அழகான எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு பெற்றோர்களிடமும் காணப்படுகின்றன. இந்த அழகான எதிர்பார்ப்புகளை உறுதி செய்வதில் அனைவரும் அர்ப்பணிப்புடன் காணப்படுகின்றனர். இந்த அழகான எதிர்பார்ப்புகளில் குறிப்பிட்ட இலக்குகளை அரசாங்கம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் எதிர்பார்த்தாலும் யாராலும் திருட முடியாத பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய வளமான கல்விக்கான உரிமை மீறும் விதமாக தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கல்விக்கான உரிமை இன்று பிள்ளைகளின் மனதை பிறழ்வுக்குட்படுத்தும் ஒரு வகையான மோசமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது. கல்வி சீர்திருத்தங்களாலும் கல்வியில் ஏற்படுத்தப்படும் மாற்றங்களாலும் பின்லாந்து, ஜப்பான், மலேசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை விட நமது நாட்டு பிள்ளைகளுக்கு உயர்தரத்திலான கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டாலும் இன்று மனதை குலைக்கும் சீர்திருத்தங்களே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஒழுக்கத்திற்கு பதிலாக ஒழுக்கக்கேட்டையும் நாகரிகத்திற்கு பதிலாக அநாகரிகத்தையும் ஊக்குவிக்கும் சீர்திருத்தமே தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முறைமையில் மாற்றத்தை கொண்டு வருவதாக கூறிக்கொண்ட தற்போதைய அரசாங்கம் கல்வியில் ஆபாசத்தை புகுத்தும் முறைமை மாற்றத்தை மாத்திரமே முன்னெடுத்துள்ளது. நாகரிகமான நாட்டை உருவாக்கும் முறைமை மாற்றத்தையே மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் இன்று கல்வியிலும் ஆபாசத்தை புகுத்தே மக்கள் ஆணைக்கும் துரோகம் இழைத்துள்ளனர். இவ்வாறு கல்வியை ஆபாசத்திற்குட்படுத்தி எதிர்பார்த்த முறைமை மாற்றம் தொடர்பில் மக்கள் மத்தியில் நம்பிக்கையில்லாத நிலையை இன்று ஏற்படுத்தியுள்ளனர். நாட்டு மக்களும் பெற்றோர்களும் கல்வியின் நிகழ்காலம் போலவே அதன் எதிர்காலம் குறித்தும் நன்கு சிந்திக்க. டிட்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவை எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கத்தின் திட்டத்தை மாற்றியமைக்க பயன்படுத்த மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் ஏற்பட்ட பேரழிவை எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கத்தின் திட்டத்தை மாற்றியமைக்கவோ அல்லது தடம் புரளச் செய்யவோ பயன்படுத்த மாட்டோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் இடம்பெற்று வரும் அங்குரார்ப்பண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொருளாதார பேரழிவை சந்தித்த நாடு படிப்படியாக மீண்டும் கட்டியெழுப்பப்பட்ட நேரத்தில் நாடு தித்வா புயலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் அரசாங்கம் எந்த நேரத்திலும் அதிலிருந்து ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் தயாரித்த நிகழ்ச்சி நிரலை சமரசம் செய்யாமல் இந்த பேரழிவை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து அவதானம் செலுத்தி வருகிறோம். இந்த பேரழிவை வைத்து எங்களுக்கு நிறைய விடயங்களை மூடிமறைக்கும் திறன் இருந்தது. வரலாற்றில் அப்படித்தான் இடம்பெற்று வருகிறது. 30 வருடங்களாக அனைத்து அழிவுகளுக்கும் போரை காரணம் காட்டிவிட்டோம். அதுதான் எங்களிடம் இருந்தது. சில தொற்று நோய் சூழ்நிலைகளை இந்த பேரழிவின் மறைப்பாக மாற்றினோம். எங்கள் திட்டத்தை மாற்றியமைக்கவோ முடக்கவோ எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. எனவே இதை பயன்படுத்த வேண்டாம் என்று நாங்கள் முடிவு செய்தோம். இதேவேளை தித்வா சூறாவளியால் 2.4 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு சுமார் 6000 வீடுகள் இல்லாமல் போயுள்ளன. பேரழிவின் காரணமாக சுமார் 1,10,000 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்தன. சுமார் 10,000 வீடுகளுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றாலும் இவைகள் ஆபத்தான பகுதிகளில் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. எனவே மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். යළි අපේ රට යථාවත් කරමින් අපේක්ෂාවන් බලාපොරොත්තු සහිතව திருகோணமலை வைத்தியசாலையில் இன்று வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதன் காரணமாக வெளிநோயாளர் பிரிவு இயங்கவில்லை. கிழக்கு மாகாண ரீதியாக இன்று வைத்தியர்கள் மேற்கொண்ட பணி பகிஷ்கரிப்பின் ஆதரவாக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலை வைத்தியர்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வெளிநோயாளர் பிரிவு இயங்கவில்லை. தூர இடங்களில் இருந்து வருகை தந்த நோயாளிகள் மிகுந்த அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர். எனினும் அவசர சேவை பிரிவு, கிளினிக் என்பன வழமை போல் இயங்கியது. அக்கரைப்பற்று பொது வைத்தியசாலையின் வைத்திய அர்ச்சகரை இடமாற்றம் செய்ய கோரி அவ்வைத்தியசாலையின் வைத்தியர்களினால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போராட்டத்திற்கு ஆதரவாகவே கிழக்கு மாகாண ரீதியாக இன்று வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். வைத்தியர்கள் உள்ளிட்ட சுகாதார ஊழியர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நிம்மதியான தொழில் சூழல் இருப்பது அவசியம் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உப செயலாளரும் ஊடக பேச்சாளருமான சமல் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
වගේම සෞඛ්‍ය කාර්ය මණ්ඩලයට வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் மற்றும் ஏனைய சுகாதார ஊழியர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நிம்மதியான தொழில் சூழல் இருப்பது அவசியமாகும். இதற்கான பாதுகாப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மருந்துகளை உறுதிப்படுத்துவது சுகாதார அமைச்சினதும் அதிகாரிகளினதும் பொறுப்பாகும். பல்வேறு தரப்பினரின் தலையீடுகள் காரணமாக இந்த தொழில் சூழல் பாதிக்கப்படும் போது அது நோயாளர் பராமரிப்பு சேவைகளை பாதிக்கிறது. அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரின் செயற்பாடுகள் காரணமாக நோயாளர் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வைத்தியர்களுக்கு அச்சுறுத்தலான சூழல் நிலவுகிறது. குறித்த அதிகாரிக்கு எதிராக ஊழல், மோசடி மற்றும் முறையற்ற நடத்தைகள் தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. அரசியல் குழுக்கள் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து வைத்தியர்களுக்கு இடையூறு விளைவிப்பதோடு வைத்தியர்களை இலக்கு வைத்து துன்புறுத்தல்கள் இடம்பெறுகின்றன. அண்மையில் வைத்தியசாலை ஊழியர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் பொதுச்சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்கப்பட்ட போதிலும் அதற்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. குறித்த வைத்திய அத்தியட்சகருக்கு எதிராக வெளிப்படையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். விசாரணை காலம் முடியும் வரை அவரை பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்க வேண்டும். இப்பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காத காரணத்தினால் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளையும் உள்ளடக்கியதாக இன்று காலை 8 மணி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தின் போது சாதாரண வெளிநோயாளி சிகிச்சை சேவைகள் நிறுத்தப்பட்டாலும் அவசர சிகிச்சை, சிறுவர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான சேவைகள், சிறுநீரக சிகிச்சை போன்ற அத்தியாவசிய சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். செய்திகள் தொடர்கின்றன. கிளிநொச்சி பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள இயக்குவது தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள இயக்குவதற்கான அடிக்கல் நாட்டு விழா எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் தொழிற்சாலை தொடர்பான கலந்துரையாடல் மாவட்ட அரசு அதிபர் எஸ். முரளிதரன் தலைமையில் இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை தலைவர் சதானந்தன் நேசராஜன், பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள், திணைக்களங்களின் உத்தியோகஸ்தர்கள், பிரதேச பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர். இதன்போது தொழிற்சாலையின் மீளுருவாக்கம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது. பரந்தன் கெமிக்கல்ஸ் கம்பெனி லிமிடெட் ஃபேக்டரி, அதாவது தொழிற்சாலை மீள ஆரம்பிக்கிறதுக்கு கட்டுமான வேலைகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா 21ஆம் தேதி நடைபெற இருக்குது. கைத்தொழில் மற்றும் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் என்ற பங்களிப்போட இந்த நிகழ்வு நடைபெற காத்திருக்குது. உண்மையிலே இங்க சந்தோஷப்படுறேன். இந்த விடயத்தை நான் மக்களுக்கு தெரிவிக்கிறதுல எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பரந்தன் ஃபேக்டரி எமது மக்களுக்காக ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு முதல்ல, தேர்தலுக்கு முதலே உறுதிமொழி கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில எமது அமைச்சும் கைத்தொழில் அமைச்சு அதற்கான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருந்தது. உண்மையிலே 21ஆம் தேதி ஃபேக்டரியை அடிக்கல் நாட்டு விழா செய்ய இருந்தாலும் நாங்கள் கடந்த வருடத்திலிருந்து இதுக்கான ஆரம்ப வேலை திட்டங்களை ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நாங்கள் சைட்ல வேலைகளை ஆரம்பிக்க இருக்கிறோம். அதை மக்களுக்கு சொல்றதுல பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இதனால நாங்கள் மில்லியன் கணக்குல டாலரை சேவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் இந்த பிரதானமான நன்மையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள்ன்றத பொறுத்த வரைக்கும் பரந்தன் கெமிக்கல்ஸ் கம்பெனியில நேரடியா வேலை வாய்ப்புகளை பெறுவது மாத்திரமில்லாமல் ஏனைய எங்களோட தொடர்பட்ட ஃபேக்டரிகள் தொழிற்சாலைகள் ஆரம்பிப்பதனூடாக மறைமுகமா இன்னும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா, தமிழ்நாடு, ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் நெடுந்தீவு அருகே நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் பயன்படுத்திய படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது. இன்று காலை கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளூடாக இந்திய மீனவர்கள் ஊர்காவற்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது விசாரணைகளை முன்னெடுத்த ஊர்காவற்துறை நீதவான் நீதிந்த 10 மீனவர்களையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இதேவேளை அயலக தமிழர் தின என்ற நிகழ்வை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கின்ற போதும் அதில் இலங்கையின் வடபகுதி மீனவர்களின் நலனும் உள்வாங்கப்பட வேண்டும் எனவும் இன்று வரை இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்த முடியாத நிலையை காணப்படுவதாகவும் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.
உண்மையில் 2 நாட்டையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழால் இணைவோம் என்பதற்கு பொருத்தமான நாடாக தமிழகத்துக்கும் வடபகுதிக்கும் நிறைய உறவு இருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கான உறவு. அதுக்கப்பால் எடுத்துக்கொண்டால் நேபாளோ பங்களாதேஷோ பாகிஸ்தானோ தமிழால் இணையக்கூடியவாறு எந்த நாடும் அல்ல, இலங்கைக்குத்தான் அந்த வார்த்தை பொருத்தமானது. எனவே நான் கூற வருகின்ற விடயம், இந்த தமிழால் இணைவோம் என்பத வார்த்தை உண்மையில் பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் தமிழர்கள் நாங்கள் இணைந்திருக்கின்றோமா? தமிழக மீனவர்களால் தமிழக வடபகுதியில் இருக்கின்ற தமிழர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக பல வருடங்கள் 3-4 வருடங்களாக நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியான இந்த பாதிப்பு தொடர்பாக எந்த விதமான பேச்சுக்களோ அவர்களுக்கான செயற்பாட்டு வாயிலாக அந்த உறவை கட்டியெழுப்பக்கூடிய எந்த செயற்பாட்டுமே இந்த நிகழ்வுகளில் நடைபெறுகின்றதா? இங்கிருக்கின்ற கலந்து கொள்ள செல்கின்ற கௌரவ செந்தில் தொண்டமானவர்கள் மலையகம் சார்ந்து இலங்கை சார்ந்து சென்றாலும் மலையகம் சார்ந்து செல்கின்றார். மலையகம் சார்ந்த விஷயங்களை அவர் முன்னிலைப்படுத்துகின்றார். வடக்கு சார்ந்த மீனவர்களோ வடக்கில் இருக்கின்ற மக்கள் தொடர்பாக பேசுவதற்கு அச்சப்படுகிறார் அல்லது அதை பேசாமல் தவிர்த்து வருகின்றார். எனவே இலங்கையிலிருந்து செல்கின்ற பிரதிநிதியை நாங்கள் இலங்கை பிரதிநிதியாக பார்க்கின்றோம். எனவே அவர் இங்கிருக்கின்ற விடயங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். இந்த விடயத்திலே தமிழகம் செய்கின்ற அயலக தமிழர் தினம் என்ற அந்த சொல்லை நாங்கள் வரவேற்றாலும் வடபகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் நலனும் அதில் உள்வாங்கப்பட வேண்டும். இந்த நலனில் தமிழகத்தினால் இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு இந்த தமிழக முதல்வருக்கு இருக்கின்றது. வெறுமனே தமிழக உறவை மட்டும் பயன்படுத்தி தமிழகத்துக்கும் தமிழ் மக்களுக்குமான மொழி உணர்வை ஊக்கப்படுத்துகின்ற அதே நேரம் இங்கு படுகின்ற மக்களின் துன்பங்களையும் அவர் உணர வேண்டும். நாட்டை குழப்பும் முயற்சியில் சிறிய குழுக்கள் ஈடுபட முனைகின்றனர் என கந்தசாமி பிரபு எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டை குழப்பும் முயற்சியில் விமல் வீரவன்ச போன்ற சிறிய குழுக்கள் ஈடுபட முனைவதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கா பிரபு தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சிறிய கூட்டமாக சேர்ந்து கொண்டு இவர்கள் மீண்டும் இந்த நாட்டை குழப்புகின்ற ஒரு வேலையை தான் ஆரம்பித்திருக்கின்றார்கள். விமல் வீரவன்சவை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலே அவர் செய்த ஊழல்கள் தொடர்பாக இப்போது கூட அவருக்கு எதிராக வழக்குகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பல விடயங்கள், மோசடிகள் தொடர்பான விடயங்கள், பல சமூகத்தை சீரழிக்கின்ற விடயங்களில் அவர் முன்னின்று செயற்படுகிற ஒருவராக இந்த விமல் வீரவன்ச இருக்கின்றார். அவரது செயற்பாடு என்றென்றும் வகையிலும் மக்கள் அவரது அந்த செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. விசேடமாக இந்த நாட்டில் வாழுகின்ற பெண்கள் இவரை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை, இவரது இந்த கருத்துக்களை அவர்கள் ஆதரிக்கப் போவதும் இல்லை என்பதை எங்களுக்கு தெளிவாக புரிகின்றது. பெருந்தோட்ட பகுதியில் பல்கலைக்கழக வளாகம் ஒன்றை அமைக்க மலேக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ராமன் செந்தூரன் கோரிக்கை விடுத்துள்ளார். பெருந்தோட்ட பகுதியில் பல்கலைக்கழக வளாகம் ஒன்றை அமைக்க ஜனாதிபதி எடுக்கும் முயற்சிக்கு பெருந்தோட்ட பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மலேக மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்தூரன் கோரிக்கை விடுத்துள்ளார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் வளாகம் ஒன்றை நுவரெலியா மாவட்டத்தில் ஹட்டன் அல்லது கொட்டக்கலை பகுதிகளில் அமைப்பதற்கு மலேக மக்கள் சக்தி ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த கோரிக்கைக்கு இணங்க ஜனாதிபதி செயலகம் அனுப்பியுள்ள பதில் கடிதத்தில் குறித்து விளக்கம் அளிப்பதாக மலேக மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் வளாகம் ஒன்றை நுவரெலியா மாவட்டத்தில் ஹட்டன் அல்லது கொட்டகலை பகுதிகளில் அமைப்பதற்கு மலையக மக்கள் சக்தி ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த கோரிக்கைக்கு இணங்க ஜனாதிபதி செயலகம் அனுப்பியுள்ள பதில் கடிதம் குறித்து விளக்கமளிப்பதற்காக மலையக மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறியதாவது: 2-3 மாதங்களுக்கு முன்பதாக கௌரவ ஜனாதிபதி அவர்களிடமும் பிரதமர் அவரிடமும் நுவரெலியா மாவட்டத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் வளாகம் ஒன்று நிறுவப்பட வேண்டும், குறிப்பாக அட்டனிலோ அல்லது கொட்டக்கலையிலோ அல்லது நுவரெலியா மாவட்டத்தில் தமிழர் பிரதேசத்தில் அது நிறுவப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தேன். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க ஜனாதிபதி அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார், பல்கலைக்கழகம் அமைவதற்கான ஆவணங்களை செய்யுமாறு கேட்டிருக்கின்றார். இந்த நாட்டின் கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். உடனடியாக இந்த செயற்பாட்டை செய்வதற்காக செய்ய வேண்டிய வேலைகளை மேற்கொள்ளுமாறும் இங்கு கேட்டிருக்கின்றார்.
தெரிவித்திருக்கின்றார். மலையக மக்கள் சக்தியின் வேண்டுகோளை இப்பொழுது இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களோ அல்லது இந்த நாட்டின் அரசாங்கமோ ஏற்றுக்கொண்டிருக்கின்றது என்பதை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்வதோடு பேராதனை பல்கலைக்கழகத்தை வளாகம் ஒன்று இங்கு நுவரெலியாவில் நிறுவதற்காக இந்த வேண்டுகோளை என்னால் மாத்திரம் இதை செய்து முடிக்க முடியாது. முதலாவது ஒரு அங்கீகாரமாக எங்களுக்கு இவ்வாறான ஒரு கடிதம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த அரசாங்கத்திற்கு முதலாவது நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நுவரெலியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களான காமரமாக இருக்கலாம் அல்லது ஜீவன் தொண்டமானாக இருக்கலாம், அரச கட்சியில் இருக்கின்ற செல்வி அவர்களும் அல்லது மஞ்சுள சுரவீரவா இருக்கலாம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் மற்றும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைவரும் சேர்ந்து இவ்வாறான ஒரு செயற்திட்டத்தை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும். மக்கள் சக்தியின் சார்பாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகள் தொடர்கின்றன. பதுளை ஹாப்டன் விக்னேஸ்வரா தமிழ் வித்தியாலயத்தை மீள கட்டி எழுப்பும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பேரிடரால் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்கும் இலங்கை மீள கட்டி எழுப்புவோம் திட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டம் பசறை கல்வி வலயத்திற்குட்பட்ட ஹாப்டன் விக்னேஸ்வரா தமிழ் வித்தியாலயத்தை மீள கட்டி எழுப்பும் நடவடிக்கைகள் கலுபோவிட்டிய தேயிலை தொழிற்சாலையின் அனுசரணையுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சீரமைப்பு பணிகளில் பாடசாலையில் பாதிக்கப்பட்ட பாதுகாப்பு சுவர்கள் புனரமைப்பு செய்யப்படுவதுடன் பாடசாலை கட்டிடங்களுக்கு வர்ணப்பூச்சி செய்யும் பணிகளும் இடம்பெறுகின்றன. இதற்காக ₹1 மில்லியன் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரத்னவின் வேண்டுகோளின் பேரில் கலுப்பவிட்டியான தேயிலை தொழிற்சாலையின் முகாமைத்துவ குழுவினரும் பணியாளர்களும் இந்த பணிகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது தொழிற்சாலை முகாமையாளர் சுனத் ஷாமிந்த சமரசிங்க, ஊவா மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் நிஹால் குணரட்ன, பசறை வலய கல்வி பணிப்பாளர் ஷரீனா பேகம், கோட்டக்கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கண்டி அக்குரணி பிரதேச சபையின் மாதாந்த கூட்டத்தில் முரண்பாடுகள் ஏற்பட்டது. கண்டி மாவட்டம் அக்குரணி பிரதேச சபையின் மாதாந்த கூட்டம் தவிசாளர் இஸ்திகார் இமாமுதீன் தலைமையில் இன்று ஆரம்பித்து சில நிமிடங்களில் ஆளுந்தரப்புக்கும் எதிர்பரப்புக்கும் இடையே கலைபரம் ஏற்பட்டதை அடுத்து சபை 15 நிமிடங்களுக்கு ஒத்திவைத்த பின்னர் கூடியது. கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் ஃபாரூக் அக்குரணி பிரதேச சபை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றியுள்ளதை கண்டித்து இன்றைய பிரதேச சபையின் மாதாந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டி உபதவிசாளர் சமிந்த திலகரட்ன உரையாற்றியதை அடுத்து சபையில் குழப்ப நிலை ஏற்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் வசமாக உள்ள பிரதேச சபையின் ஆளுங்கட்சிக்கும் எதிர்த்தரப்பான தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்புக்கு வருவதாக முன்னர் தவிசாளரால் தடுத்து நிறுத்தப்பட்டு சபை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் கூடியது. இதன்போது தவிசாளர் இஸ்திகார் இமாவுதீன் கருத்து தெரிவிக்கையில், பேரிடரின் போது அக்குரணி பிரதேச சபையில் உள்ள சகல உறுப்பினர்களும் களத்தில் இறங்கி தம்மாலான பணிகளை முன்னெடுத்திருந்தனர். யார் மக்களுக்கான சேவைகளை வழங்குகிறார் என்பது பற்றி அக்குரணை மக்கள் நன்றாக அறிவார்கள். நான் யாரையும் விமர்சிக்கவில்லை. சில பிரதேச சபை உறுப்பினர்கள் தங்களுடைய சொந்த நிதியில் மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார்கள். இவ்வாறு வேலை செய்தவர்களை பார்த்து மறுதலித்து பேசவில்லை. அதை நான் மனமுணர்ந்து வருகின்றேன். ஆனால் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து எங்களை விமர்சித்து வருகின்றமையானது ஏன் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என இதன்போது குறிப்பிட்டார். அம்பாறை காரதீவு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று தவிசாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. உபதவிசாளர் முகமது ஹனீஃபா, முகமது இஸ்மாயில் உட்பட உறுப்பினர்கள், சபையின் செயலாளர் ஆகியோரும் கூட்டத்தில் பங்கு பெற்றனர். மளிகைக்காடு மையவாடி கடற்கொந்தளிப்பு காரணமாக கடலரிப்பிற்கு உள்ளாகி வருகின்றமை தொடர்பில் சபையில் விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் காரதீவு பிரதேச சபை உறுப்பினர் அபூபக்கர் ரஹாம் மளிகைக்காடு மையவாடி தொடர்பில் எடுத்த நடவடிக்கைக்காக சபை உறுப்பினர்களால் பாராட்டப்பட்டார். நுவரெலியா மாவட்டம் அக்கரைப்பத்தினை பிரதேச சபையின் 2026 ஆண்டிற்கான முதலாவது சபை அமர்வில் மலேக தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது.
பிரதேச சபையின் 2026 ஆண்டிற்கான முதலாவது சபை அமர்வு தவிசாளர் சத்தியமூர்த்தி ரதிதேவி தலைமையில் சபையின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. சபையின் முதல் நாள் அமர்வில் 2026 ஆண்டில் பிரதேச சபையின் ஊடாக மேற்கொள்ள வேண்டிய மக்கள் நலப் பணிகள், அடிப்படை வசதிகள் மேம்பாடு, சமூக தேவைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது மலையக மக்களின் நில உரிமைகள், சம்பளம், தொழிற்சங்க உரிமைகள், சமூக நீதி உள்ளிட்ட அடிப்படை உரிமைக்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டு உயிர் நீத்த மலையக தியாகிகளை நினைவு கூறும் வகையில் சிறப்பு அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. மக்கள் பிரதிநிதித்துவம், வரலாற்றினை நினைவூட்டும் மற்றும் சமூக பொறுப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைந்த இந்த முதலாவது சபை அமர்வு 2026 ஆண்டிற்கான பிரதேச சபை செயல்பாடுகளுக்கு வலுவான ஆரம்பமாக அமைந்தது. அருகம்பையில் இஸ்ரேலிய மத மத்தியஸ்தலம் மூடப்பட்டமைக்கு சிங்களராவை அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய நாட்டவர்களின் மத உரிமைகளை அரசாங்கம் பாதுகாக்க தவறிவிட்டதாக சிங்களராவை அமைப்பின் தலைவர் அக்மிமன தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அருகம்பை பிரதேசத்தில் இஸ்ரேலியர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த ஹபாத் ஹவுஸ் எனும் மத மத்தியஸ்தலம் மூடப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பை வழங்கும் இஸ்ரேலிய நாட்டவர்களின் மத உரிமைகளை அரசாங்கம் பாதுகாக்க தவறிவிட்டது. இலங்கையின் அரசியலமைப்பின் 10 முதல் 15 வரையான உறுப்புரைகளின் கீழ் ஒவ்வொரு பிரஜைக்கும் தாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கும் மத ஸ்தலங்களை அமைப்பதற்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அருகம்பையில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளுக்காக இயங்கி வந்த ஹபாத் ஹவுஸ் திடீரென மூடப்பட்டுள்ளது. முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பிறகு தேவாலயங்களுக்கும் விகாரைகளுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது போல ஏனைய மத ஸ்தலங்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு மிகவும் பழமையானது. இலங்கையர்கள் பலருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதிலும் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் இஸ்ரேல் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இஸ்ரேலில் பௌத்த மதத்தை பின்பற்றுவதற்கும் விகாரைகளை அமைப்பதற்கும் அந்நாட்டு அரசாங்கம் முழு சுதந்திரம் வழங்கியுள்ள நிலையில் இலங்கையில் அவர்களது மத உரிமைகள் பறிக்கப்படுவது சர்வதேச ரீதியில் நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இலங்கை என்பது பௌத்த மதத்தை அடிப்படையாக கொண்ட நாடு என்றாலும் அனைத்து மதங்களுக்கும் சமமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். ஹபாத் ஹவுஸ் மூடப்பட்டது அடிப்படை உரிமை மீறலாகும். அரசாங்கம் உடனடியாக இதனை திறந்து அங்குள்ளவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இல்லையெனில் இது சர்வதேச மட்டத்தில் இலங்கையின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும். மத சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவது ஒரு ஜனநாயக நாட்டின் கடமையாகும். அருகம்பை சம்பவமானது சுற்றுலாத்துறை மற்றும் சர்வதேச உறவுகளில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதே பலரினதும் எதிர்பார்ப்பாகும். ආගමික මධ්‍යස්ථානය ක්‍රියාත්මක කරන්න කටයුතු කරන්න කියන කාරණාවත් මේලා විශේෂයෙන් මතක් කරනවා. செய்திகள் தொடர்கின்றன. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முற்பணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முற்பணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களுக்கு பண்டிகை முற்பணம் தொடர்பான தாபன விதிக்கோவை ஏற்பாடுகளுக்கு அமைய ஊழியர் ஒருவருக்கு தைப்பொங்கல், ரமழான், சிங்கள தமிழ் புத்தாண்டு, வெசாக், தீபாவளி மற்றும் நத்தார் போன்ற பண்டிகைகளுக்கும் யாத்ரீக பயணங்களான சிவனொளி பாதமலை தரிசனம் மற்றும் ஹஜ் கடமை போன்ற பயணங்களுக்கு முற்பணமாக 10,000 ரூபாவை பெற்றுக்கொள்வதற்கான எளிமையுண்டு. குறித்த முற்பணம் வட்டியின்றி 8 மாத தவணைகளாக அல்லது அதற்கு முன்னரோ அறவிடுவதற்கான ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளன. அப்பண்டிகை முற்பணத்தை 15,000 ரூபாவாக அதிகரித்து வழங்குவதற்கு 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கமைய அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முட்கொடுப்பணத்தை 15,000 ரூபாவாக அதிகரிப்பதற்கு இயலுமாகும் வகையில் தாவண விதிக்கோவையின் உரிய ஏற்பாட்டை திருத்தம் செய்வதற்கும் அது தொடர்பாக சுற்றறிக்கை ஆலோசனைகளை வெளியிடுவதற்கும் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. රාජ්‍ය පරිපාලන පළාත් සභා සහ පළාත් පාලන ඇමතුම ඉදිරිපත් කළ යෝජනාව අමාත්‍ය මණ්ඩලය විසින් අනුමත කළා. சம்பா மற்றும் கீரிச்சம்பா நெல் கொள்வனவின் போது குறைந்தபட்ச விலையை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார்.
சம்பாசா கீரிசம்பா விமிலதி ගැනීම நெல் சந்தைப்படுத்தல் சபை 2025 ஆண்டின் சிறுபோக செய்கையின் நாட்டரசி நெல், சம்பா நெல் மற்றும் கீரி சம்பா நெல் முறையே 1 கிலோ 120 ரூபாய், 125 ரூபாய் மற்றும் 132 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து வரும் போகங்களில் சம்பா மற்றும் கீரி சம்பா நெற்செய்கையை ஊக்குவிக்கும் நோக்கில் குறித்த நெல் வகைகளை கொள்வனவு செய்வதற்காக தற்போது காணப்படுகின்ற குறைந்தபட்ச விலையை அதிகரிப்பது பொருத்தமானதென கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்ட விலை தீர்மான குழுவால் விதந்துரைக்கப்பட்டுள்ளது. அவ்விதந்துரைகளின் அடிப்படையில் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவால் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள தர நியமங்களுடன் கூடிய நாட்டரிசி நெல் கொள்வனவை தொடர்ந்தும் 1 கிலோவுக்கு 120 ரூபாவாக பேணுவதற்கும், சம்பா நெல் கொள்வனவை 1 கிலோவுக்கு 125 ரூபாவிலிருந்து 130 ரூபாவாகவும், கீரி சம்பா நெல் கொள்வனவை 1 கிலோவுக்கு 132 ரூபாவிலிருந்து 140 ரூபாவாகவும் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தியதுடன் அதற்காக அமைச்சரவை உடன்பாடு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. වාරිමාර්ග ඇමතුමා අමාත්‍ය இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.